அப்படின்ட்டு இப்படி கையை வெட்டி ஏத்துட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும். வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே, வீர தமிழ் நெஞ்சங்களே, உங்குளாய் வாசரில்லை போயிருவேன். அவன் வாடகை குடியிருப்பேன், லீஸு குடியிருப்பேன், எதுக்கு குடியிருப்போம்னு கூட தெரியாமல் குடியிருப்பேன். அவங்க கட்சியோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. அதை பார்த்தா எனக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விளம்பரம் போடுவாங்க பார்த்துருங்களா, 2 யானைக்குட்டி டிங் அப்படி. அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் விளம்பர கம்பெனியோட அந்த சின்னத்தை எடுத்து கட்சி சின்னமாக வச்சுக்கிட்டு இது ஒரு கட்சி. இன்னையிலிருந்து நான் வெளியூர் வரட்டா பெருமாள் இனிமேல் சென்டிமெண்ட்ரா உரையாற்றுகிறார். எப்படி மும்மொழி கொள்கை இப்போ ஒரு புது பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க ப்ரோ. உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறான்னா இப்பதான் பரீட்சையில பிட் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம மும்மொழி கொள்கைக்கு பேப்பரை ஒரு 15 நிமிஷம் தேடிக்கிட்டு இருக்காரு ஒரு தலைவர். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வருத்தி கொண்டு அந்த நோன்பு இருக்கிறாங்க. அந்த நோன்பு திறக்கிறதுக்கு இவங்களே ஏன் கூப்பிட்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கோமாளியில் ஐயோ ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இதில் வராங்க அரைச்சல் ரைட்டு. அது வேறு. இந்த கோமாளி என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றது 100 வருடங்களுக்கு மேலான ஒரு பத்திரிகை. இந்த டைம்ஸ் குரூப்பில் கண்டனம் தெரிவித்து முதல் முறையாக ஒரு நடிகருக்கு போட்டது இதுதான். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதாவது நோன்பு கஞ்சி நீ அப்படி வரியா பாருங்க. அதாவது நோன்பு கட்சி திறக்கிற பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வர்றாராம். இவர் அரசியல் கட்சி வச்சிருக்காரு அப்படின்னாலே அங்கே என்ன நடந்துரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக நிருபர்கள் வருவாங்க. நீங்கள் கூட சரி நாங்கள் எதுக்கு திருப்பி செருப்படி வாங்கிட்டு இந்த நிருபர்கள்லாம் போகிறான்னு உங்களுக்கு ஒரு கோவம் இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அங்கே ஒரு 10 பேர் கூட்டத்தில் செத்து போயிட்டானா அது செய்தி, இல்லை விஜயை தடுக்கி விழுந்து பல்லு உடஞ்சி போச்சுன்னா அது செய்தி. ஸோ வந்து இவங்க கூப்பிடலைனாலும் பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிகையாளர்கள் போகிறது தான் அவருடைய வேலையை. நீ அழைத்தாலும் சரி அழைக்காமலும் அழைப்பு வச்சு வெத்தலை பாக்கு வச்சுலாம் பத்திரிக்கையாளர் அழைக்க வேண்டாம். தமிழ் எல்லாத்துக்கும் மேல வங்கிக்கு போனா பணம் கிடைக்குமா? விஜய் எவனா கல்ல எடுத்து மண்டையை உடச்சு விட்டுலாம், இல்லை விஜயை தடிக்கி விழுந்து பல்லு உடஞ்சி போயிடலாம், இல்லை விஜய் காரில் இருந்து எடுக்கும்போது காரை டப்புன்னு எடுத்து தடிக்கி விழுந்துடலாம். இது பூரா நெகட்டிவ். ஏன்னா நீ பாசிட்டிவ் கூப்பிடல, கஞ்சி குடிக்கிறத போட்டோ எடுக்கிறதுக்காக உன்னை பார்க்க வரல. இல்ல சொல்றேன் கேளு, இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பயல போறானா பப்ளிசிட்டி உள்ள ஒரு ஆள், ஒரு பரபரப்பான ஒரு ஆள் வந்து எது நடந்தாலும் அது செய்தி, தவறு நடந்தாலும் புருஷனுக்கு சீமக்க சாமி வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? அவங்க 2 பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போட்டோ எடுத்து போடுறதுனால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்தியன் எக்ஸ்பிரஸோ இல்லை எங்களை போன்ற வெளியில் இருக்கிறவர்களுக்கோ ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனம் கிடையாது. நீ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் பத்திரிக்காரன். நீ அடியாளை வச்சு குண்டாசை வச்சு தள்ளி விட்டேன்னா இதை செய்து தான் ஜெயலலிதா வீழ்த்தினோம் 91லேருந்து 96க்குள்ள பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து. ஜெயலலிதா அது பழைய வரலாறை எடுத்து பார்க்கணும். ஏன்னா சும்மா என்னமோ நீ வந்து விசில் அடிச்சாங்க கொஞ்சம் 100 பேர் இருக்கான் வருவான் கூட்டத்தில் தள்ளி விடுறான். என் அடியால வச்சா தள்ளுற நீ குண்டாசை வச்சு வர வேணாம். ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு காலம் மாறி போச்சுடா. அப்படியே நீ வா கட்சிக்கு வா, 2026 உனக்கு எப்படி ட்ரௌசரை கழட்டுறோன்னு மட்டும் பாரு. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூமுடா. என்ன பேசுறதுன்னு தெரில, 4 கூமுட்டைங்களை கூட வச்சுட்டு என்ன செயல்பாடுன்னு தெரில, ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும்னு தெரில. ஏன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா வந்து ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாப்புல, ஏன்னா இந்த மாதிரி சிலர் குடித்து விட்டு வந்ததுனால நாங்கள் உள்ள விடல. எந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறவன், எந்த நோன்பு இருக்கிற இஸ்லாமியன் குடிச்சிருக்கான் காட்டு பார்ப்போம் நீ. அவர்கள் வந்து அதை ஒரு கடமையாக செஞ்சுட்டு இருக்கணும். குடிச்சிட்டு கூட எல்லாம் வந்தாங்கனால உள்ள விடலன்ற அந்த கூப்பிட்டவங்க முட்டா பயல்களுக்கு நம்ம முட்டா பயலுன்னு தான் சொல்லி ஆகணும். நான் குள்ளா போட்டு கூட நீ யாரை கூப்பிடுறீங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க? ஒரு நோன்பு கஞ்சி திறப்பதற்கு உங்களுக்கு எதுக்கு பப்ளிசிட்டி? ஏன்னா ஒரு நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இருந்துட்டு இந்த மாதிரி டுபாக்கூர்கள் எல்லாம் கூப்பிட்டு நோன்பு கஞ்சி திறக்கிறீங்க, எவனா அவன் வந்து குடிச்சிட்டு வரேன்றான். உங்களுக்கு இதா தெரியலையா? அது உங்களுக்கு அவமானமா தெரியலையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா?
இப்படி வந்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகள்ன்ற பேரில் அரசியலும் தெரியாமல் சினிமாவும் தெரியாமல் மக்களை எப்படி டீல் பண்ண கழுத பிடிச்சி முடுக்கிற மாதிரி நான் சிக்கிட்டு இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம் இது போன்ற கூமுட்டை அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் இப்படி அவமானப்படுறீங்கன்றது தான் நம்ம வந்து அந்த சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு நம்ம கேட்குறோம். பல பேர் வந்து இவன் தொப்பி போட்டு வரான்றோன்னே போய் ட்ரிப்ளிகேன் பூரா போய் தொப்பி வாங்கிட்டு போட்டு வரான் ரசிகர்கள் பூரா. அப்போ உங்களுடைய கான்செப்டை அவன் அசிங்கப்படுத்துறான்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்க இல்ல ஏழை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரை நடிகனை கூப்பிட்டு எதுக்கு அசிங்கப்படுறீங்க? நீங்களே அசிங்கப்படுறீங்களே என்ன எப்படியா எல்லா கலையும் கத்தவன் செஞ்ச கூத்துக்கள். அதுக்கப்புறம் விஜய் பேட்டி இதை பாருங்க. இன்னைக்கு வந்து மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. ஏதோ ஒரு செட்டை போட்டு இந்த காமெடியன் வந்து இப்போ அன்பு தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் அதுகளுக்கும் அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் கற்றுக்கலாம். பொண்டாட்டி கூட இல்லை, கட்டிய மனைவி கூட இல்லை, மகள் கூட இல்லை, பெத்த தாய் கூட இல்லை. ஏன்னா மகளிர் வார்த்தைகள் சொல்கிறீங்க? இவன் ஒரு லூசு பைய சார், ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம்தான். ஓன்னே மாதிரி ஆள்கிட்ட இருந்து பாதுகாத்தாலே போதும் மகளிரை. ஏன்னா மகளிர் பாதுகாப்பு. பெருமாள் மக காவக்கார பெருமாள் மக இங்க ஓட்டி இந்த காமெடியன்லாம் வச்சு தமிழ்நாட்டில் என்ன இளவு நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியல. இவர்கள்லாம் ஒரு அரசியல் தலைவர்கள், இவர்களுக்கு இவ்வளவு கூட்டம். நீ படம் பாருங்க, போய் கிளிங்க சிறீன கிளிங்க அது என்னத்தையும் பண்ணி தொலைங்க, அது வேறு. இவர்களை அரசியல் இழுத்து விட்டு சும்மா இருக்கவங்களை கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கி விடாதீர்கள். அரசியல் என்றால் என்னவென்று என்று இந்த ஜெனரேஷன் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பாருங்க, உண்மை என்னன்னு பாருங்க. கண்ட காட்சி உண்மைதானா செய்யுங்க. தமிழ்நாட்டை நாசமாக்கி விட்டு போயிடாங்கன்றது தான் நம்மளுடைய ஒரு செய்தியாக பதிவு செய்கிறோம். போட்டோ பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றது 100 வருடங்களுக்கு மேலான ஒரு பத்திரிகை. இந்த டைம்ஸ் குரூப்பில் கண்டனம் தெரிவித்து முதல் முறையாக ஒரு நடிகருக்கு போட்டது இதுதான். இந்த ஃபோட்டோ பாருங்க. அதாவது நோம்பு கஞ்சி. ஓ நீ அப்படி வரியா பாருங்க. அதாவது நோம்பு கஞ்சி திறக்கிற பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வராரா, இவர் அரசியல் கட்சி வச்சிருக்காரு அப்படின்னாலே அங்கே என்ன நடந்துரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக நிருபர்கள் வருவாங்க. நீங்கள் கூட சரி எதுக்கு திருப்பி செருப்படி வாங்கிட்டு இந்த நிருபர்கள்லாம் போகிறான்னு உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அங்கே ஒரு 10 பேர் கூட்டத்தில் செத்து போயிட்டானா அது செய்தி. இல்லை விஜயை தடுக்கி விழுந்து பல்லு உடஞ்சி போச்சுன்னா அது செய்தி. ஸோ வந்து இவங்க கூப்பிடலனாலும் பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிகையாளர்கள் போகிறது தான் அவருடைய வேலையை. நீ அழைத்தாலும் சரி அழைக்காலும் அழைப்பு வச்சு வெத்தலை பாக்கு வச்சுலாம் பத்திரிக்கை அழைக்க வேண்டாம். தமிழ் எல்லாத்துக்கும் மேல வங்கிக்கு போனா பணம் கிடைக்கும். விஜய் கல்ல எடுத்து மண்டையை உடைச்சு விட்டலாம். இல்லை விஜயை தடிக்கி விழுந்து பல்லு உடஞ்சு போயிடலாம். இல்லை விஜய் காரில் இருந்து எடுக்கும்போது காரை டப்புன்னு எடுத்து தடிக்கி விழுந்துடலாம். இது பூரா நெகட்டிவ். ஏன்னா நீ பாசிட்டிவ் கூப்பிடல, கஞ்சி குடிக்கிறத போட்டோ எடுக்கிறதுக்காக உன்னை பார்க்க வரல. இல்லை சொல்றேன் கேளு. இந்த பணம் வச்சு அப்படியே ராவு செத்த பையல போறானா பப்ளிசிட்டி உள்ள ஒரு ஆள், ஒரு பரபரப்பான ஒரு ஆள் வந்து எது நடந்தாலும் அது செய்தி, தவறு நடந்தாலும் புருஷனுக்கு சீம கசங்க வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? அவங்க 2 பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போட்டோ எடுத்து போடுறதுனால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்தியன் எக்ஸ்பிரஸோ இல்லை எங்களை போன்ற வெளியில் இருக்கிறவர்களுக்கோ ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனம் கிடையாது. நீ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இதில் என்ன நடக்குன்னு பார்க்குறது தான் பத்திரிக்கை. நீ அடியால வச்சு குண்டாசை வச்சு தள்ளி விட்டேன்னா இதை செய்து தான் ஜெயலலிதா வீழ்த்தினோம் 91 96 பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து. ஜெயலலிதா பழைய வரலாறு எடுத்து பார்க்கணும். ஏன்னா சும்மா என்னமோ நீ வந்து விசில் அடிச்சா கொஞ்சம் 100 பேர் இருக்கான் வருவான் கூட தள்ளி விடணும். என் அடியால வச்சா தள்ளுற நீ குண்டாசை வச்சு வர வேணாம். ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே நீ வா கட்சிக்கு வா. 2026 உனக்கு எப்படி ட்ரௌசரை கழட்டணும் மட்டும் பாரு. இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. என்ன பேசுறதுன்னு தெரியல, 4 கூமுட்டைங்களை கூட வச்சுட்டு என்ன செயல்பாடுன்னு தெரியல, ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும்னு தெரியல. ஏன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா வந்து ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாப்புல. ஏன்னா இந்த மாதிரி சிலர் குடித்து விட்டு வந்ததுனால நாங்கள் உள்ள விடல. எந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறவன், எந்த நோம்பு இருக்கிற இஸ்லாமியம் குடிச்சிருக்கான் காட்டு பாப்ப நீ. அவர்கள் வந்து அதை ஒரு கடமையாக செஞ்சுட்டு இருக்கோம். குடிச்சிட்டு கூட எல்லாம் வந்தாங்கனால உள்ள விடலன்ற அந்த கூப்பிட்டவங்க முட்டா பயல்களுக்கு நம்ம முட்டா பயல் தான் சொல்லி ஆகணும்.
நான் குள்ளா போட்டு கூட யாரை கூப்பிடுறீங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க? ஒரு நோன்பு கஞ்சி திறப்பதற்கு உங்களுக்கு எதுக்கு பப்ளிசிட்டி? என்ன ஒரு நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இருந்துட்டு இந்த மாதிரி டுபாக்கூர்கள் எல்லாம் கூப்பிட்டு நோம்பு கஞ்சி திறக்கிறீங்க, எவனா அவன் வந்து குடிச்சிட்டு வரேன்றான். உங்களுக்கு இதான் தெரியலையா? அது உங்களுக்கு அவமானமா தெரியலையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இப்படி வந்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் பேர்ல அரசியலும் தெரியாம சினிமாவும் தெரியாம மக்களை எப்படி டீல் பண்ண போன்ற கூமுட்டை அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு நீங்க ஏன் இப்படி அவமானப்படுறீங்கன்றதை நம்ம வந்து அந்த சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு நம்ம கேட்கணும். பல பேர் வந்து தொப்பி போட்டு வரான்னு போய் ட்ரிப்ளிகேன் போறான், போய் தொப்பி வாங்கிட்டு போட்டு வரான் ரசிகர்கள் போறான். அப்ப உங்களுடைய கான்செப்ட் அவன் அசிங்கப்படுத்துறான்னு உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலா, செத்தா பயிலா, மூஞ்சி மோரை. நடிகனை கூப்பிட்டு எதுக்கு அசிங்கப்படுறீங்க? நீங்களே அசிங்கப்படுறீங்களா? என்ன எப்படியா எல்லா கலையும் கத்தவன் செஞ்ச கூத்துக்கள். அதுக்கப்புறம் விஜய் பேட்டி, இதை பாருங்க. இன்னைக்கு வந்து மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. ஏதோ ஒரு செட்டை போட்டு இந்த காமெடியன் வந்து அன்பு தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் அதுகளுக்கும் அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பொண்டாட்டி கூட இல்லை, கட்டிய மனைவி கூட இல்லை, மகள் கூட இல்லை, பெத்த தாய் கூட இல்லை. என்ன மகளிர் வார்த்தைகள் சொல்றீங்க? இவன் ஒரு லூசு பை சார், ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம் தான். ஓனே மாதிரி ஆள்கிட்ட இருந்து பாதுகாத்தாலே போதும் மகளிர். ஏன்னா மகளிர் பாதுகாப்பு. பெருமாள் மக காவக்கார பெருமாள் மக இங்க காமெடியன்லாம் வச்சு தமிழ்நாட்டில் என்ன இளவு நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியல. இவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள், இவர்களுக்கு இவ்வளவு கூட்டம். நீ படம் பாருங்க, போய் தப்பிச்சிருவியா ஸ்ரீநகிலிங்க, அது என்னதோ பண்ணி தொடங்கி. அது வேற. இவர்களை அரசியல் இழுத்து விட்டு சும்மா இருக்கவங்களை கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கி விடாதீர்கள். அரசியல் என்றால் என்னவென்று இந்த ஜெனரேஷன் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பாருங்க, உண்மை என்னன்னு பாருங்க. கண்ட காட்சி உண்மைதானா? செய்யுங்க. தமிழ்நாட்டை நாசமாக்கி விட்டு போயிடாங்கன்றதுதான் நம்மளுடைய ஒரு செய்தியாக பதிவு செய்கிறோம்.